ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் பொங்கல் கொண்டாட்டம்லாம் பண்ணுறாங்க. இப்போ எல்லா சன் டிவி, விஜய் டிவியில் பொங்கல் கொண்டாட்டம் காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோலம் பெருசாக போடுறாங்க. இதை பார்த்துட்டு அமுதா தனக்கு தான் பரிசு கிடைக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் புனிதாவுக்கு தான் முதல் பரிசு கொடுக்குறாங்க. இதை கண்டு அனிதா வயறுறாங்க. அவளுக்கு பரிசு கிடச்சிருச்சா அப்படின்னு. புனிதாவை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல, எப்படியா இந்த வீட்டுக்கே வர முடியாத பண்ணணும்னு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிரமுறை என்ன அப்படின்னா, குழந்தை கிடச்சிருச்சு, அதனால் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குகிறோம் அப்படி சொல்கிறாங்க. உடனே தேவயானி சண்டைக்கு வராங்க. அதே எப்படி குழந்தை பெற்றவ அம்மானா யாருக்கு அடுத்துனா என்ன ஏது அப்படி சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஆகணும், நாளாக கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவள் அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க, அவள் குழந்தை உண்டாயிருக்கா, அலைய முடியாது, அதனால தான் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, என்ன இது நான் கண்டுபிடிச்சே ஆகணும், அதனால் நாளாக வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க புனிதா தான் ஏதாவது வேணுன்னே பண்ணியிருக்காளோ சொல்லி புனிதா மேலே சந்தேகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதனால் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா சொன்னாலும் கேட்குறதில்ல. இப்போ புனிதா சரி அப்படியே நம்மளாவது யார் கண்டுபிடிச்சா என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. பார்க்க போகிறாங்க மாட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பூங்கொடி சீரியலில் பார்க்க போகிறோம். எல்லா இதுலேயுமே சீர் கொண்டு வர மாதிரி தான் காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பூங்கொடிக்கும் சீர்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரை நிறைய இறங்குது. யார் கொடுத்து விட்டாங்க தெரியல, உனக்கு யார் கொடுத்து விட்டாங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு சொல்கிறாங்க, அது தெரியல. வீட்டில் வேலை செய்கிற பையன் தான் இப்போ சீரெல்லாம் கொண்டு வந்திருக்கான். அவங்க அம்மா கொடுத்தாங்களா, அப்பா கொடுத்தாங்களா, இல்லை மாமா கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியல. யாரோ கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் நமக்கு தெரியுது. இது இன்றைக்கி பூங்கொடி புனிதா இந்த 2 சீரியலும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி பார்ப்பாங்க. அதுக்கடுத்து செல்லமே அப்படிங்கிற சீரியலில் சீரியலில் கவின் நிலா 2 பேரும் ஒரே இடத்துல தான் இப்போ படிக்கிறாங்க. அதனால் நிலா கவின் கூட நீ என்னை ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. உங்களோட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு எனக்கு பிடிக்கல, நான்லாம் உங்களோட ஃப்ரெண்டு ஆக மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதனால் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா விஜய் வந்த உடனே என்னாச்சு கேட்குறாங்க. அவன் என் கூட ஃப்ரெண்டாக மாட்டேங்கிறான், எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவன்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் சொல்கிறாங்க. ஏன் உங்களோட ஃப்ரெண்டாக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாது எனக்கு பிடிக்கலன்னு பெருசாக கத்துறான். என்ற சின்ன வயசில் உனக்கு இவ்வளோ திமுறான்னு அடிக்க கை வாங்குறாங்க. உடனே நேராக வீட்டில் போய் சொல்லிடுறான். பாட்டி எல்லாத்தையும் சொல்கிறாங்க, நீ யாருமே நான் அடித்தது கிடையாது, ஏசுனது கூட கிடையாது, ஆனால் அந்த நிலாவோட அம்மா என்னை அடிக்க கை வாங்கிட்டாங்க சொல்கிறாங்க. உடனே பாட்டி என் பேர்னு அடிக்க யார் கை வாங்கினேன், வா வீட்டில் காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பையனையும் கூட்டிகிட்டு காரில் போகிறாங்க. நேராக நிலா வீட்டு வாசல் நின்றுட்டு வெளியில் வாங்க, என் பேரனை கை நீட்டி அடிக்க வந்தவ யார் நான் தெரிஞ்சாகணும், வெளியில் வாங்க அப்படின்னு கத்துறாங்க. உடனே பார்த்திங்கன்னா நிலாவை கூட்டிகிட்டு பார்த்திங்கன்னா வெளியில் விஜய் வராங்க. இதை பார்த்துட்டு அப்படியே திகச்சு போகிறாங்க. ஏன்னா வந்திருக்கு தன்னுடைய மருமக அப்படின்னு தெரியாது. அதுவும் ஏற்கனவே அங்கே ஒரு பிள்ளை இருக்குது. அப்போ கவின் அவரோட பையன்தான். அதே மாதிரி அங்கே நிற்கிறது இதுதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மனசு இறங்குவாங்களா, இல்லை சண்டை என்ன எதிர்பார்த்துருப்பாங்க தெரியும். ஏன்னா அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இப்போ நிலா அங்கே வேறு இருக்கா, யார் அப்படின்னு கேட்குறாங்க. நிலாவுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிலாவுக்கு உண்மை தெரிய போகுது. கவின் தங்கூட பிறந்தவன் தான் அப்படிங்கிற உண்மை தெரிய போகுது. இதுக்கப்புறம் 2 குழந்தைகளும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட் ஆவாங்க. ஃப்ரெண்டாகி மறுபடியும் சேர்த்து வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய சீரியல்கள் ஏற்கனவே ஆல்ரெடி இருக்குது. விஜய் டிவியில் பாரதி கண்ணம்மா சீரியல் கூட அப்படி தான் 2 குழந்தைகளும் சேர்ந்தது, அம்மா அப்பாவெல்லாம் சேர்த்து வச்சுது. இதேமாதிரி நிறைய சீரியல்கள்லாம் வந்திருக்கு. அதேமாதிரி அந்த வருஷம் தான் இதுவும் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம்.